நீ உள்ள கூட்டு போமா, நான் ஊத்திட்டு வரேன். சிங்காரிக்கு கல்யாணமா கதை ஒண்ணு கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமும் பலகாரமும் சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி சதிகாரி போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே என்னுடைய காதலி என்னுடைய காதலி. மாப்பிள, ஆ தம் போடலாமா? என்ன மாமா? தம் போடலாமான்னு கேட்டேன். ஐயோ எனக்கு பழக்கம் இல்லை மாமா. நிஜமாவா? ஆ நம்பவே முடியல. ட்ரிங்க்ஸு? ஆ இல்லை. குட் குட். இப்படியே இருங்க. ஒன்ஸ் டச் பண்ணிட்டீங்க என்ன மாதிரி அடிக்ட் ஆகிடுவீங்க. என்ன மாப்பிள, வீடு பிடிச்சிருக்கா? பயமாக இருக்கு. ஏன்? இல்லை மாமா, வீடெல்லாம் நீங்களே பார்க்குறீங்கன்றதுனால தான் நான் எதுவும் கண்டுக்கல. நான் 1 BHK இல்லை 2 BHK தான் மாமா பார்க்கலான்னு இருந்தேன். 2 பேருக்கு இவ்வளோ பெரிய வீடெல்லாம் பயமாக இருக்கு. எங்க காஃபி ஆ. மாப்பிள்ள தேங்க்ஸ். அனுவு கொடுத்துரு. மா இதை இங்கே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிளிப் குத்தி விடுறியா? சரி. என்னடி ம் எல்லாம் ஓகே தானே? எதை கேட்குற? எல்லாமே தான். இல்லைம்மா, 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் மியூச்சுவலாக பிளான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி நானுமே அதான் ஃபீல் பண்ணினேன். நானே கேட்கலான்ட்டு இருந்தேன். அண்ட் ஸ்டில் ஹி ஹாஸ் அ தாட் அண்ட் கன்சர்ன் அபவுட் மை ஏஜ்மா. எனக்கு தெரியும் மாப்பிள, எல்லாம் அணுவுக்காக தான். கல்யாணன்றது ஹார்ட் சர்ஜரி பண்ண மாதிரி. இட் டேக்ஸ் டைம் ஃபார் ரெக்கவரி. எங்கள் வீடு மாதிரி இருக்கணும் தான் இதே பார்த்தோம். அதுக்காக நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும்னு கம்பல்ஷன் கிடையாது. என்னைக்கு அனு இதுதான் அவள் வீடுன்னு மென்டலாக ஃபிக்ஸ் ஆகிறாளோ அன்றைக்கி மாறிக்குவாங்க. அதுக்குன்னு பிச்சையும் எடுத்து வைக்க முடியாது இல்லை. அதுவும் இல்லாமல் அனு ரொம்ப சின்ன பொண்ணு. மா, நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நீ கொடுத்துறியா? சரி. இதான் அந்த கிஃப்ட், கொடுத்துரு. நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். எனக்கா? நீயா? எப்போ பிளான் பண்ற இதெல்லாம்? மா, லூசியா? சீரியஸ்லி? ஆமா. வீட்ல எத்தனை வாட்டி உங்ககிட்ட கேட்டிருப்பேன், அப்பெல்லாம் தரல. ஓ, இந்த சர்ப்ரைஸ்க்காக தான் பண்ணி தரலையா? ஹாய் லூசி, வெல்கம் ஹோம். I know. You'll take care of her. She's my late child. முதலா அவளை என் கையில் வாங்கும்போது இருந்த ஒரு பயம், ஒரு அப்பாவா. இப்போ இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்கும்போது வராதா என்ன? அனு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக துருதுருன்னு இருப்பா. டக்குன்னு கோவப்பட்டுருவா. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவளை ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள, ப்ளீஸ்.
என்னம்மா போலாமா? என்னம்மா? நீ ஒழுங்கா பொட்டு வச்சுட்டு வா. மாப்பிள்ள, அவள் அம்மா சொன்னதுனால தான் இப்போவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மாப்பிள்ள, நாங்க போயிட்டு வரோம். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மை டாட்டர். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். வாங்கிங்க. கண்டிப்பா அத்தை. என்னது இது? பிரிச்சு பாருங்க. எப்படி அத்தை இந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சது உங்களுக்கு? எல்லாம் அனுவோட ஐடியா தான். இந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு கொடுத்ததில்ல அத்தை. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. சரி, நான் கிளம்புறோம். பார்த்துக்கோங்க. சரி மாமா. ஆல் தி வெரி பெஸ்ட். வரேம்மா. சரிப்பா. சரிம்மா, ஏதான கால் சரிடா பண்ணுங்க. செல்லம், பாத்துக்கோ. சரி. வரேன் மாப்பிள்ள. பார்த்து Bye. போயிட்டு வாங்க. என்னங்க, ம். நீங்களும் சின்ன பையனா இருந்து தான் இப்ப பெரிய பையனா இருக்கீங்க. ஸோ என்ன இனிமே சின்ன பொண்ணுன்னு சொல்லாதீங்க. ம். ம். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க மாப்பிள்ள. அனு ரொம்ப சின்ன பொண்ணு. ஹேய், ஹேய். என்னங்க இது? இதுவும் நம்ம கூட தான் இருக்குமா? என்ன இதுவா? இல்ல, இந்த பூனையும் நம்ம கூட தான். இவளுக்கு பேர் இருக்கு. இவ பேர் லூசி. அஃப்கோர்ஸ் லூசி நம்மளோட தான் இருப்பா. லூசா? ஏங்க, இந்த பெட்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க. சுத்தமா பிடிக்காதுங்க எனக்கு. ஓ, அப்போ வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? ம், எனக்கு ஓகே. எலியப்படா, நான் எப்ப சொன்னேன்? ஹலோ 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 ஹலோ, யாரா இருக்கீங்களா? சின்ன வயசுலேயே அது ஆகிப்போச்சு. ம்.
என்னங்க காலையில இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா? ஆமாங்க. ம். ச்சே. ஹோய் ஹோய் போ போ. நீ உள்ளே இரு. இதைத்தான் எதிர்பார்த்தேன். முடிஞ்சு. ஹலோ. ஏய், என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க? எழுந்திருச்சு காஃபி போடலாம்ல மாப்பிளைக்காக. வாட் இஸ் திஸ்? மா அம்மா நீ வேற. முந்தானே வெய்மா. கல்யாணமா இருக்கு. ஏன் பொறுப்பு இல்லாம இருக்க? எங்க போனீங்க? கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். காஃபி போட்டு தரேன், குடிக்கிறீங்களா? ம் ம் ம். நீங்க எப்பவுமே லுங்கியோட தான் இருப்பீங்களா? இல்ல இந்த ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட மாட்டீங்களா? எனக்கு இதுதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கு. ம். ஆமா, இது எதுக்கு? உங்கள் டேட் சைக்கிள் எனக்கு தெரியாதுல்ல. திடீர்னு எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது? அதான். ம். ஏங்க, என் ரூமில் என்னோட பைக்கு, ட்ரெஸ் அப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் இருக்குது. சரி. நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ? ஆ வாடா புது மாப்பிள்ள. என்ன கல்யாணம் ஆன 2வது நாள் இங்கே வந்திருக்க? உன் பொண்டாட்டி விரட்டி விட்டாளா? ஏய், கையில் வாட்சு, கழுத்தில் செயின் எல்லாம் எடுத்து வச்சியா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு மாப்பிள்ள. ஓ. நீ வாடா. இதெல்லாம் என்னடா இப்படி வச்சுருக்கீங்க? நீ மாறலாம், ரூம் என்னைக்கு மாறாது. ஏண்டா வேற பைய கிடைக்கல உனக்கு? டேய் உட்கார்றா. டேய், அந்த பொண்ணு அங்கே தனியாக இருக்கும், நேரம் ஆகுது. ஓ, ஒரே நாளில் இப்படி மாறிட்டியா? என்னடா இது? இதை தாண்டா சைடிஸ்க்காக தேடிட்டு இருந்தோம். பரதேசி. சரி நான் வரேன். ஆ அட எருமக்கு, நிக்கல் சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுடா எனக்கு. டேய் நிக்கல் குந்தலை வாபஸ் வாங்கிட்டு போடா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவனுக்கு எங்கடா? அவனுங்க படத்துக்கு போயிருக்கானுங்க. வீட்லயே தங்க மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ள. ஆ? ம் என்னடா? ம் 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 ம்
இந்த பைத்தியத்துங்கிட்ட மாட்டிக்கிட்டு தம்பி நீங்களும் இந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க இத்தனை வருஷம். அப்புறம் இனிமேல் நீ எங்களை மாதிரி பாய் கிடையாது. நீ ஒரு மேன். உனக்கு பொறுப்புகள் இனிமேல் அதிகமாக இருக்கும். பார்த்து நடந்துக்க. சரிங்க சார். அடிக்கடி ரூம் பக்கம் வாடா. வரும்போது ஓகேவா? சரி நான் வரேன். சரி மறக்காம வா. பாய் பாய் பாய். பாய்டா. அம்மா எனக்கு இந்த மஞ்சள் வைக்கவே தெரிலம்மா. ட்ரெஸ் ஃபுல்லாக மஞ்சள் ஆகுது. இன்னும் எவ்வளோ நாளுமா இது போட்டுக்கிட்டே இருக்கிறது? ஏய் மாப்பிள்ள வந்துட்டாரு. ஏங்க எனக்கு மஞ்சள் வைக்கணும். டைனிங் டேபிள் மேலே மஞ்சள் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வச்சு விட்றீங்களா? இன்னும் 10 days தாமா. அப்புறம் தாலியை பிரிச்சுட்டு கோல்ட்ல மாத்திடலாம். ஹாய் மாப்பிள்ள. ஏங்க ம்? பசிக்குது, ஏதாவது செய்யுங்களேன். ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஆ? ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஆர்டர் பண்ணியாச்சுங்க. திரிமுனைய கண்ணுக்குள்ள வச்சவ கணக்கு முடிச்சு ஐயா சும்மா வச்சிருக்கீங்களா? கிறுக்கு தானத்துல என்னையே மிஞ்சிரவ கடுதாசி மோனையா நெஞ்சு மேல பிச்சவ சிரிக்கி என்ன விரட்டி வாரா படுக்க வச்சு மிதிச்சு தான் போறா அரக்கி என்ன மிரட்டினாரா கிழிச்சு கூறு போட்டாலே நாவல்ஸ்லாம் நிறைய படிப்பீங்களோ? நான் எப்படி நாவல்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன்னா, எனக்கு ஃபிசிக்ஸ் படிக்க பிடிக்கலன்னு நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்போது எங்கள் அம்மா உடனே ஒரு 60 பேஜ் நோட் எடுத்து என் கையில் கொடுத்து இதை போய் படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானும் ஒரு வேகத்தில் போய் 1 நாளில் நல்லா படித்து முடிச்சிட்டேன். சரி. அப்போ எங்கள் அம்மா உடனே என்ன சொன்னாங்க, எதுவுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தா நம்மளால படிக்க முடியும்னு. 3 முடிச்சு போட்டதனால முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு வெக்கமானோ காத்துல காணா போயிடுச்சு நெஞ்ச நிமித்தி நடந்ததெல்லாம் மறந்துடுச்சு மறைஞ்சிடுச்சு கெட்ட கனவு நஜத்துல தானே பலிச்சிடுச்சு நல்ல நேரம் முடியும் முன்னே பொண்ணு அழைக்க சொல்வாங்க பொண்ணு வந்த பின்னதானே நல்ல நேரம் முடியுதுங்க 1 2 3 4 5 தான் இனி நான் நாவல்ஸ் படிப்பீங்க தானே கேட்டேன். ½ hour பேசிக்கிட்டேன். கிஞ்சி போன பஞ்சுதான் இனி தானா ஏங்க இந்த வீட்டில் அடிக்கடி ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருந்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அதான். அப்புறம் ரொம்ப நாளாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு எதாவது சமைச்சு கொடுக்குறீங்களா? சரிங்க, பண்ணிடுறேன். ம். அப்பாடா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐயோ. ஆஹா. தினந்தோறும் வாங்குவேன் இதயம். என்னங்க பண்ணுறீங்க? மேகி செய்கிறேங்க. மேகி செய்யறதுக்கு எதுங்க சக்கரை? சர்க்கரையா? நான் உப்புன்னு நினச்சேங்க. உப்பு எங்கே இருக்கு? உங்களுக்கு மேகி கூட செய்ய தெரியாதா? இல்லைங்க, எனக்கு சுடு தண்ணி தவிர வேறு எதுவுமே செய்ய தெரியாது. நீங்கள் கேட்டிங்கன்னு தான் நான் யூடியூப் பார்த்து மேகி சமைச்சிட்ருக்கேன். அப்புறம் எதுவும் உங்கள் அம்மா இவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுத்துருக்காங்க? நான் நினைக்கிறேன் நீங்கள் சமைப்பீங்கன்னு நினச்சிருப்பாங்கன்னு.
ஹலோ, ஏன் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்க்க மாட்டீங்களா? ஏன் லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் பார்ப்பீங்களா? முன்னாடியே பார்த்தா தான் என்னவா? ஓ, பேசாமல் நான் அங்கே வந்துடுறேன், நீங்கள் எல்லாம் போயிடுங்க. கிளைண்ட்டுக்கு யார் பதில் சொல்லுவா? எல்லாத்தையும் நானே தான் பண்ணணும், அப்போ நீங்களே அதுக்கு இங்கே பாருங்கள், இன்னும் 1 ஹவரில் எல்லாத்தையும் முடிக்கணும், சரியா? வைங்க. எங்க காஃபி? நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இப்படி தான் கத்துவீங்களா? நான் டென்ஷன் ஆக மாட்டேன், யாராவது ஏதாவது சொதப்பி நம்மளை இப்படி டென்ஷன் பண்ணி விட்றாங்க. இப்படி டென்ஷன் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? காஃபி தான் குடிப்பேன். என்னங்க, ம், ஆர்டர் வந்திருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இருங்க. இல்லைங்க, பே பண்ணணும், நான் போய் வாங்கிக்கிறேன். அட, நான் பே பண்ணுறேங்க. ம், நாங்க தேங்க்ஸ். ஹலோ, 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 ஏங்க ம், சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ, ஹலோ, ஹலோ. ஏய் லூசி, அனு எக்ஸ்பென்சஸ். சார் அது ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க, நீங்கள் வைங்க. நான் தான் பே பண்றேன்னு சொன்னேன்ல, எதுக்கு தேவையே இல்லாம என் பேர்ல இந்த மாதிரி கணக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு? இல்லைங்க, ஏங்க அது அப்படி இல்லைங்க, ஏங்க அப்படி, ஏங்க 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 உங்கள் பேருன்னு இல்லைங்க, பொதுவாக நான் செலவு பண்ணுற காசுக்கெல்லாம் கணக்கு எழுதி வைப்பேன். எவ்வளோ செலவு பண்ணணும்னு தெரிய வேணாமா? ஏங்க